ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மன வருத்தங்கள் பட்டதோ இல்லை மற்ற விஷயங்களோ எல்லாமும் போதும். இதற்கு பிறகு வாழ்க்கையில் இது நடக்குமோ அது நடக்குமோ என்ற ஒரு சின்ன கவலை கூட வாழ்க்கையில் தேவையே அல்ல. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்ற இந்த சாயாகிய எனக்கு நன்றாக தெரியும். இன்று வேண்டுமானால் சாய் உனக்கு துரோகம் செய்கிறேன் என்பது இருக்கும். ஆனால் கூடிய விரைவிலேயே சாய் செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றியிலேயே தான் இருக்கும், வெற்றியிலேயே தான் அமையும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். எதிர்காலம் என்பது வாழ்க்கையில் சாதாரணமானதல்ல. எதிர்காலம் என்பது ஒரு மனிதன் ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படுகிறான். பார், நம் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று. எதற்கு பயப்படுகிறான்? அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லா நாளும் நமக்கான யோக நாளாக இருக்க வேண்டும் என்பதுதான். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோகமான நிறைய நல்ல விஷயங்களை பார்ப்பாய். இப்பொழுது எல்லாமே உன்னை சோதனைக்கு ஆளாக்குவது போலவே இருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வாழ்க்கையில் நீயே பல வெற்றிகளை தனியாளாக நின்று ஜெயித்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருவாய். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? 10 பேர் சேர்ந்து ஒருவனுக்கு உதவி செய்கிறான் என்றான் அவன் கொடுத்து வைத்தவன் என்று நீ நினைக்கிறாய். கிடையாது. அதாவது ஒரு பூஜ்ஜியத்திலிருந்து தனி ஆளாக நின்று ஒருவன் வாழ்க்கையில் வாழ்கிறான் பார், அவன்தான் சிறந்தவன். யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய துணையும் இல்லாமல் தனியாளாக நின்று கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக அமைக்கிறான் பார், அவன்தான் சிறந்தவன். ஆனால் இங்கு நிறைய பேர் நினைப்பது இவன் உதவி செய்யவில்லை, அவன் உதவி செய்யவில்லை என்பதை நினைத்து இவனுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை, இவன் தத்திரியம் பிடித்தவன், இந்த மாதிரியான வார்த்தைகளை விடுகிறார்கள். ஆனால் யாருடைய உதவியும் இல்லாமல் ஒருவன் சாதிக்கிறான் பார், அவன்தான் வெற்றியின் நாயகனாக திகழ்கிறான். ஏனென்றால் கஷ்டத்திலேயோ நஷ்டத்திலேயோ அவனை யாரும் எப்பொழுதும் கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்ன? அவனாக உழைத்தது, அவனாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்வான். அதனால் அவனை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதுவே அவன் வளர்ந்தான், வாழ்க்கையில் செழிப்போடு இருந்தான் என்றால் நான் செய்துதான் இவன் வளர்ந்தான் என்பதை யாரும் சொல்ல முடியாது. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது நீ சுயமாக ஒரு விஷயத்தை செய்கிறாயா என்பதுதான். புரிந்ததா? வாழ்க்கையில் இன்னும் நீ நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டியது உள்ளது. அதனால் இப்படித்தான் இருக்கும், அப்படித்தான் இருக்கும் என்று நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நிறைய நன்மைகள் உண்டு. அதில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் கூடிய விரைவிலேயே வந்து சேரும். இன்றும் என்றும் நான் இருப்பேன். எந்த காரணத்தை கொண்டும் உன்னை நான் விட்டு ஒரு தூரம் கூட நகர மாட்டேன். எதிர்பார்த்த விஷயங்கள் இன்று நடக்காவிட்டாலும் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நீ பல அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்ப்பாய், வெற்றி பெறுவாய். இன்று தொழிலால் லாபங்கள் இல்லாமலோ, தொழிலால் எந்த ஒரு விஷயமும் உனக்கு கிடைக்காமலோ இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவிலேயே அத்தனை விதமான மாற்றத்தையும் அத்தனை விதமான சந்தோஷத்தையும் கொடுப்பது நானாகத்தான் இருப்பேன். கவலை இல்லாமல் ஒரு அமைதி கிடைக்கும் பார் உன் வாழ்க்கையில்.
அப்பொழுதுதான் என்னை நீ புரிந்து கொள்வாய். இந்த அளவுக்கா வாழ்க்கையில் எனக்கா சந்தோஷமா என்று அவ்வளவு பெரிய இன்பத்தோடு வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிப்பாய். காரணத்தோடு தான் உன்னை நான் நெருங்குகிறேன். காரணம் இல்லாமல் நான் யாரையும் எப்பொழுதும் நெருங்குவது அல்ல. நீ என்றும் சரி என்றும் சரி சீரும் சிறப்போடும் அழகோடும் ஒரு வாழ்க்கை வாழப்போகிறாய் பார். அதை பார்ப்பதற்குத்தான் நான் இங்கு காத்து கொண்டே இருக்கிறேன். கவலைகள் வேண்டாம், நிம்மதி இருக்கட்டும். என்றும் உனக்கானது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்தே தீரும். இன்று நீ எந்த விஷயத்திற்காக தவித்து போய் நிற்கிறாயோ அந்த விஷயத்தில் நிறைய மாற்றத்தையோ நிறைய விதமான ஏற்றத்தையோ நீ நிச்சயமாக பார்ப்பாய். எப்பொழுதும் ஒரு மனிதன் தவித்துதான் நிற்பானா என்ன? அவனுக்கு தெய்வமானது துணை இருக்காதா என்ன? தெய்வமானது யார் யாருக்கு எப்பப்போ உதவி செய்ய வேண்டும் என்பது தெரியும். 4 பேத்துக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிறந்த வாழ்க்கையாக அமைத்து கொள்வாய். நீயும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் இன்று கலங்கலாம், நாளை கலங்குவதற்கான அவசியம் அல்ல. நீ நான் சொல்லும் இந்த வாக்கினை புரிந்து கொள்வாய் என்பதே நான் முழுமையாக நம்புகிறேன். எப்பொழுதும் எல்லா பொழுதும் அலட்சியங்களோ இல்லை மற்ற விஷயத்தில் குழப்பங்களோ வேண்டாம். குழப்பம் இல்லாமலும் சில விஷயங்கள் அமையும். என் தங்கமான, என் வைரமான, என்னுடைய அழகான பிள்ளையே, ஒரு விஷயத்திற்கு கூட கவலைப்படாமல் எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷப்பட்டு கொண்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் என்று நினைப்போடு சந்தோஷமாக இருங்கள். இந்த உலகத்தில் படைத்த எனக்கு அனைத்தையும் சரி செய்து அனைத்தையும் உனக்கு சாதகமாக அமைத்து கொடுக்க தெரியும். நீ என்னதான் நினைத்தாலும், நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டாலும் நடக்க வேண்டிய அனைத்தும் சுபமாகவே நடக்கும். யாரை நினைத்தும் பயம் வேண்டாம். நமக்கு இது தப்பான விஷயம் நடக்குமோ, நம்முடைய வாழ்க்கை இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்ற எண்ணமும் வேண்டாம். உன்னுடைய மனதுக்கும் உன்னுடைய அத்தனை விஷயமான ஆசைகளுக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.